இல்ல நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கூட்டணி கணக்கு அப்படிங்கிறத தாண்டி, ஓபிஎஸ் முக்குளத்தோருடைய முகமா பார்க்கப்பட்டார் அதிமுகல. ஜெயலலிதாவும், சசிகலாவும் சேர்ந்து அவங்கள கொண்டாந்திருந்தாலும், சசிகலா அறிமுகம் செய்து அவர முதல்வர் ஆக்கியிருக்கலாங்க ஜெயலலிதா. ஆனால், அவர் கிட்டத்தட்ட முக்குளத்தோருடைய முகமா தான் பார்க்கப்பட்டார். இப்ப வரை அப்படித்தான் இருக்கார். ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தது முக்குளத்தூருக்கு துரோகம் செய்திருக்கிறார் எடப்பாடிங்கிற மாதிரி தான் ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா பார்த்தீங்கன்னா அப்படிதான். கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஐ வைத்துத்தான் டிடிவி கூட அரசியல் பண்ணார் லாஸ்ட் எலெக்ஷன்ல. இப்ப அவருக்குமே இப்ப டிடிவிக்கு பெரிய சங்கடம். ஏன் சங்கடம்னா சசிகலா தனியா நிக்கிறாங்க. ஓபிஎஸ் தனியா போயிட்டாருன்னு வச்சுக்க. டிடிவியை அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை நடந்தால் காரணம் என்னன்னா இவர் எடப்பாடி என்ன நினைச்சாரு, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்கிட்டு டிடிவியை கொண்டாடுறதுனால முக்குளத்தூர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தலான்னு அவர் நினைச்சார். பட் அது வேற மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சசிகலா வேற மாதிரி கோவப்பட்டாங்க. அவங்க தனியாக ஒரு அமைப்போட 24 ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அமைப்பை அறிவிச்சு அவங்க தேர்தலில் போட்டு தனித்து போட்டின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி ஒரு பார்க்கும்போது இவரும் அப்படிதான் சொல்லுவார். ஓபிஎஸ் என்ன சொல்லுவார், என்ன செய்த துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு வேற வழி இல்லை, கடைசி வரைக்கும் காத்துட்டு இருந்தேன், கடைசி வரை நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு எந்த அழைப்பும் இல்லை, அதனால எனக்கு ஒரு வழி இல்லாம நான் இங்க திமுகவுடைய ஆதரவு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார்.